வணக்கம். சற்று முன் பார்த்த இந்த வீடியோ ஒரு நபரை கம்பத்தில் கட்டி வைத்து அடின்னு அடிச்சிருக்கிறார்கள். யார் இந்த நபர்கள்? நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஏவி விட்ட குண்டர்கள், ரவுடிகள். அடி வாங்கக்கூடிய நபர் யார்? இந்த நாட்டிற்காக ரத்தம் சிந்தக்கூடிய, இந்த நாட்டிற்காக உயிரை பணைய வைக்கக்கூடிய ஒரு இராணுவ வீரர். நாம் அனைவருமே தலை குனிய வேண்டும். இந்த விவகாரத்தை பற்றி இன்னும் ஆழமாக எடுத்து காட்டுவதற்கு முன்பு சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா இதே நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுக்கு எதிராக ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறார். உங்களால் சர்வீஸ் கொடுக்க முடியவில்லை என்றால் நீங்க டோல் வசூலிக்க தகுதியற்றவர்கள். டோல் வசூலிக்கக்கூடிய எந்த விதமான தகுதியும் உங்களுக்கு கிடையாது. திட்டி அனுப்பியிருக்கிறார்கள். என்ன நடந்தது? அந்த விவகாரத்தை பாருங்கள். பல்லியாக்காரா டோல் பிளாசா, திருச்சூர் டிஸ்ட்ரிக்ட், கேரளாவில் இருக்கிறது. இந்த இடம், அதாவது எடப்பள்ளி டு மனு ஹைவே நம்பர் 544. டிஸ்டன்ஸ் இஸ் 60 கிலோமீட்டர்ஸ். அந்த ரோட்டுடைய நிலையை நீங்கள் பார்த்தீர்கள்னா குண்டும் குழியுமாக இருக்கிறது. சாதாரணமாக ஒரு 60 கிலோமீட்டர் நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு 1 மணி நேரம் இருந்தால் போதும். 1 மணி நேரத்தில் நீங்கள் அந்த நல்ல ஹைவேல கிராஸ் பண்ணி போயிடலாம். ஆனால் இந்த ஹைவேவை கடப்பதற்கு 12 மணி நேரம் பிடித்திருக்கிறது. 12 மணி நேரம் மக்கள் டிராஃபிக் ஜாமில், ஏராளமான நபர்களுடைய வாகனங்கள் ரிப்பேர் ஆகிறது, ஆக்சிடென்ட்கள் நடக்குது. இது எல்லாம் தாண்டி நீங்கள் போனீர்கள்னா 10லேருந்து 12 மணி நேரம். அந்த டோல் பிளாசாவில் 150 ரூபா வசூலிப்பதற்கான அந்த நபர்களும் நிற்கிறார்கள். நீங்கள் கொடுக்கலைன்னா நீங்கள் தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கலாம். இந்த விஷயம் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் நகாயிடம் ஏராளமான கம்ப்ளைண்ட்ஸ்களை போட்டு பார்த்திருக்கிறார்கள். எந்த விதமான சொல்யூஷனுமே கிடைக்கவில்லை. சண்டே எல்லாம் போட்டு பார்த்திருக்கிறார்கள். இந்த டோலை மூடுங்கள் என்றால் கூறியிருக்கிறார்கள். எதுவுமே நடக்கவில்லை. வசூல் வேட்டை நிற்கக்கூடாது. நிதின் கட்கரியாக இருக்கட்டும், பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய இந்த அரசாங்கமாக இருக்கட்டும், நிர்மலா சீதாராமன் அவர்களாக இருக்கட்டும், எப்படியாவது மக்களுடைய பணத்தை கறக்கணும். இதுதான் எங்களுடைய ஒரே உத்தேசம். மக்களுக்கு ஒரு நல்ல சர்வீஸ், நல்ல கல்வி, நல்ல ரோடு, நல்ல மருத்துவமனை, எதுவுமே எங்களுக்கு கவலை. எங்களுக்கு உங்கள் பையில் இருக்கக்கூடிய பணம் எங்கள் பையுக்கு வரும். அதுதான் இந்த நாட்டு அரசாங்கத்துடைய ஒரே நோக்கம். இதே நோக்கத்துடன் தான் இந்த வேலையும் அங்கே நடந்தது. இந்த விஷயம் கேரளா ஹைகோர்ட்டிற்கு போகிறது. கேரளா ஹைகோர்ட்டுடைய டிவிஷன் பெஞ்ச் ஆகஸ்ட் 6ஆம் தேதி இந்த டோல் கலெக்ஷனை பேன் செய்தது. உடனுக்கு உடன் நீங்கள் வசூலிக்கக்கூடிய அந்த பணத்தை நாங்கள் பேன் செய்கிறோம். அடுத்த 6 வாரத்திற்குள் இந்த ரோட்டை நீங்கள் போட்டு சரி பண்ணி ரிப்பேர் செய்து அதுக்கப்புறம் எங்களிடம் அந்த அப்ரூவலை காட்டியதுக்கப்புறம் தான் இந்த பேனை நாங்கள் நீக்குவோம். அதுவரை எந்த டோலையும் நீங்கள் வசூலிக்கக்கூடாது. 150 ரூபா நீங்கள் வாங்குறீங்க. எதற்காக? 12 மணி நேரம் ஒரு நபருடைய வீணாக்கியதற்கு பின்பு ரோட்டை இப்படி போட்டு கொடுத்துருக்கிறீர்கள். அதற்கு மேலே உங்களுக்கு 150 ரூபா தேவையா? இந்த கேள்வியை கேட்டு விரட்டி அடித்திருக்கிறார்கள். நிதின் கட்கரியுடைய மினிஸ்ட்ரி எப்படி சும்மா இருக்கும்? நேரடியாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கிறார்கள். சுப்ரீம் கோர்ட் நம்மளுடைய பேக்யார்ட் ஃப்ரெண்டு தானே, எங்களுக்கு சாதகமாக கொடுத்துருவார். சுப்ரீம் கோர்ட்டில் 19ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் இந்த வழக்கு வந்திருக்கிறது. சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா BR கவை மற்றும் ஜஸ்டிஸ் KV சந்திரனுடைய தலைமையில் அந்த அப்ளிகேஷனை பார்த்த உடனே மூஞ்சிலே தூக்கி வீசியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு வழக்குன்னு எங்கள்கிட்ட நீங்கள் வர்றீங்களா? உங்களால் சர்வீஸ் கொடுக்க முடியவில்லை என்றால் எதற்காக நீங்கள் அந்த அமைப்பை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள்? எதற்காக இந்த மினிஸ்ட்ரி இருக்கு? எங்கள் காதில் பூசுத்தாதீர்கள் என்று கூறியிருக்கிறார்கள். சீஃப் ஜஸ்டிஸ் கவை கேட்ட கேள்வி, இஃப் it takes someone 12 hours to go from one end to another end, why should he pay 150 rupees? ஜஸ்டிஸ் கவையோட கேள்வியை நீங்கள் கேளுங்க. ஒரு நபர் ஒரு இடத்துலேருந்து பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பி போவதற்கு 1 மணி நேரம் எடுக்கக்கூடிய அந்த இடத்தில் 12 மணி நேரம் பிடித்தால் எதற்காக இந்த 150 ரூபா நீங்கள் வாங்குறீங்க? அதற்கு பதில் கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தில் இருந்த அரசு வக்கீல் அவர் என்ன சொன்னார், அதையும் நீங்கள் கேட்கணும். ஆனால் அதற்கு முன்பு ஜஸ்டிஸ் வினோத் சந்திரா அவருடைய கேள்வியும் கேட்டுருங்க. I've seen this road condition myself, traveled on it
நானே கண்கூட இந்த இடத்தை பார்த்திருக்கிறேன், நானே இந்த இடத்தில் நான் டிராவல் செய்திருக்கிறேன், அதனால் என்னை முட்டாளாக்காதீர்கள். அந்த ரோட்டுடைய கண்டிஷன் எனக்கு நன்றாகவே தெரியும். சரி, இந்த இடத்தில் Solicitor General Tushar Mehta said the jam was due to a truck overturning, calling it an act of God. அங்கே நீங்கள் சொன்ன அந்த 12 மணி நேரம் டிராஃபிக் ஜாம் நஹாயோடைய தவறால் நடக்கவில்லை சார், இது கடவுளுடைய ஆணை. அங்கே போய் கொண்டிருந்த ஒரு ட்ரக் ஓவர்டைன் ஆயிடுச்சு, கவர்ந்துருச்சு. அதற்கு நீதிபதி கொடுத்த பதில், மிஸ்டர் துஷார் மெஹ்தா, திஸ் வாசன்ட் ஜஸ்ட் அன் ஆக்ட் ஆஃப் காட். இது கடவுளுடைய வேலையெல்லாம் கிடையாது, கொஞ்சம் எங்கள் காதில் பூ சுற்றுறது கொஞ்சம் நிறுத்துங்க. த ட்ரக் ஓவர்டர்ன் பிகாஸ் ஆஃப் அ பாட் ஹோல். அந்த ட்ரக் கவர்ந்தது அந்த ரோட்டில் இருந்த குழிகளால். அந்த அளவு மோசமாக அந்த ரோடு இருக்கிறது. நானே அந்த ரோட்டை பார்த்திருக்கிறேன். ஐ ஹாவ் சீன் இட் மை செல்ஃப். ஜஸ்டிஸ் சந்திரன் கொடுத்த இந்த பதில். அதுக்கப்புறம் ஒன்றுமே முண்ட முடியாமல் அப்படியே வாயை புத்திட்டு வெளியேறியிருக்கிறார் துஷார் மெஹ்தா. ஆனால் இந்த இடத்துல நீங்கள் பாருங்கள், எவ்வளோ கேவலமான நிலையில் நாம் இருக்கிறோம். அட்ராசிட்டி எந்த அளவில் இருக்கிறது. தவறை செய்கிறீர்கள், ஊழல் செய்கிறீர்கள், மக்களுக்கு சரியான சர்வீஸை கொடுக்கக்கூட உங்களுக்கு திராணி கிடையாது. ஆனால் நீங்கள் பண வேட்டை, வசூல் வேட்டைக்கு மட்டும் நீங்கள் நம்பர் 1 ஃபுல் ஃபோர்ஸில் அந்த வேலையை நீங்கள் பார்க்குறீங்க. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கட்டக்கூடிய ரோடுகளுடைய நிலையை பாருங்கள். நிச்சயமாக 2014ஆம் ஆண்டிலிருந்து இப்போ வரை ஏராளமான ரோடுகளை நீங்கள் கட்டியிருக்கிறீர்கள். ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீர்கள்னா அந்த ரோட்டின் பேரில் எந்த அளவில் ஊழல்கள் நடக்கிறது அதை நீங்கள் பார்க்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். சாதாரணமாக 60 கிலோமீட்டருக்கு ஒரு டோல் பிளாஸா இருக்கணும். 75% ஒரு டோல் பிளாஸாவுடைய வேலை முடிந்ததுக்கப்புறம் நீங்கள் டோல் வசூலிக்கக்கூடிய அந்த சட்டம் இருக்கிறது. ஆனால் இந்த சட்டம் யாருக்குமே இஷ்யூ கிரியேட் பண்ணியோ அல்ல அந்த ரோட்டில் டீலே ஆக்கும்படி இருந்தீர்கள்னா, அந்த டோலில் நீங்கள் போகும்போது லேட் ஆகக்கூடிய அந்த ஜாம், சரி, அந்த டோல் பிளாசாவில் நீங்கள் பயணிக்கும்போது ஜாம் எதுவும் ஏற்பட்டால் அந்த இடத்தில் எந்த விதமான டோலையும் நீங்கள் வசூலிக்கக்கூடாது. இட் ஹேஸ் டு பி வேவ்ட் ஆஃப். இதுதான் அங்கே இருக்கக்கூடிய சட்டம் குறிக்கிறது. ஆனால் என்ன நடந்தது? தொடக்கத்தில் நான் காட்டிய அதே ஆர்மி மேனுடன் நடந்தது தான் இன்னைக்கு நடக்கிறது. ஒரு நபர் போய் கேள்வி கேட்டாலோ தட்டி கேட்டாலோ அவரை கட்டி வச்சு அடிக்கக்கூடிய வேலையை நஹாயோடைய குண்டர்கள் பார்த்து வருகிறார்கள். உதாரணத்திற்கு நீங்கள் ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கான ஒரு சாதாரணமான கார் வாங்குறீங்க, டிசையர், ஸ்விஃப்ட், இந்த மாதிரியான கார் 10 லட்சம் ரூபாய். அந்த 10 லட்சம் ரூபாய்க்கு வருஷத்துக்கு ஒரு 6000 கிலோமீட்டர் டோல் வழியாக நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. அப்போது 10,000 ரூபாய் டோல் என்கிற பேரில் நீங்கள் கொடுக்குறீங்க. எவ்வளோ? ஃபார் 6,000 kilometers you're paying 10,000 rupees as toll. Per kilometer 6 rupees as toll. டோல் டேக்ஸ் நீங்கள் அது வாகனத்தை வாங்கும்போதே 10 லட்சம் ரூபாய்க்கு 13% நீங்கள் டேக்ஸ் பே பண்ணுறீங்க, ரோட் டேக்ஸ், which is 1.3 lakh for 10 years. வருஷத்துக்கு 10,000 ரூபாய். ஜிஎஸ்டி ஆன் த வெஹிக்கிள் 10 லட்சம் ரூபாய்க்கு 28% ஜிஎஸ்டி ப்ளஸ் 15% செஸ், which is 4.3 lakh 10 வருஷத்துக்கு, which is 4.3 lakhsனா 43,000 ஒரு வருஷத்துக்கு. ஜிஎஸ்டி ஆன் இன்சூரன்ஸ்லேயும் ஜிஎஸ்டி கொடுக்குறீங்க 18%. 15,000 இன்சூரன்ஸ் போட்டிங்கன்னா 2,700 ரூபா வருஷத்துக்கு நீங்கள் ஆஸ் அ ஜிஎஸ்டி டேக்ஸ் கட்டுறீங்க. இன்சூரன்ஸ் ப்ரீமியம்ங்கிற பேரில், தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ்கிற பேரில் வருஷத்துக்கு 15,000 ரூபாய் அதை நீங்கள் தனியாக கட்டுறீங்க. பெட்ரோல் டீசல் போடும்போது அதில் நீங்கள் கொடுக்கக்கூடிய டேக்ஸ் அது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு நீங்கள் 12,000 கிலோமீட்டர் உங்களுடைய வாகனத்தை ஓட்டினீங்கன்னா டேக்ஸுங்கிற பேரில் 40,000 ரூபாய் அதை தனியாக கொடுக்குறீங்க. அதாவது ஒரு நபர் 10 லட்சம் ரூபாய்க்கு வண்டி வாங்கினார்னா ஒரு வருஷத்துக்கு டேக்ஸுங்கிற பேரில் மட்டுமே 1,23,700 ரூபாய் அரசாங்கத்திற்கு வட்டியாக கொடுக்குறீங்க, டேக்ஸாக கொடுக்குறீங்க. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரோடு எப்படி? இப்படி. இதே இடத்துல உங்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு இருக்கா? மேரட் டோல் பிளாசாவுடைய அந்த இன்சிடெண்ட்டை பாருங்கள். ஆகஸ்ட் 17ஆம் தேதி இரவு இந்த இன்சிடெண்ட் நடந்தது. இந்தியன் ஆர்மியின் ஜவான் கபில் கவாத், வயது வெறும் 24,
காலை 5 மணி புனி டோல் பிளாசா, மேரட்லேருந்து கர்னால் ஹைவேவில் இந்த புனி டோல் பிளாசா இருக்கிறது, உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறது. தன்னுடைய வெக்கேஷனுக்கு அப்புறம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ராஜ்பூத் ரெஜிமெண்ட்டில் இவருக்கு பணி, அங்கே சேருவதற்காக போயிருக்கிறார். அதிகாலையில் பார்த்தீர்கள் அந்த டோல் பிளாசாவில் ஏராளமான கூட்டம், டிராஃபிக் ஜாம். 5 மணிக்கு ஃப்ளைட் இருக்குது, ஃப்ளைட் மிஸ் ஆகிருந்தால் அந்த பதற்றத்தில் இந்த இராணுவ வீரர் இறங்கி, இந்த மாதிரி நான் ஒரு இராணுவ வீரர், கொஞ்சம் எனக்கு வேறு ஏதாச்சும் வழி விடுங்க, இந்த டோல் பிளாசா கொஞ்சம் காலி பண்ணி விட்டீங்கன்னா நான் சீக்கிரம் போயிடுவேன், என்னோடய ஃப்ளைட் மிஸ் ஆகிடும். அங்கே வாக்குவாதத்தில் இறங்கியிருக்கிறார்கள் அந்த டோல் பிளாசாவில் இருக்கக்கூடிய நபர்கள். அது மட்டுமல்ல, இந்த டோல் பிளாசா அவருடைய கிராமத்திற்கு அருகே இருக்கிறது, அதனால் அந்த வாகனத்திற்கு டோலும் வசூலிக்கக்கூடாது, அதையும் கேட்டிருக்கிறார்கள், டோலும் நீங்கள் பே பண்ணணும். இந்த வாக்குவாதத்தில் இந்த இராணுவ வீரரை எப்படி போட்டு கட்டி அடிச்சிருக்கிறார்கள் என்று நீங்கள் பாருங்கள். கபில் மட்டுமல்ல, கபிலுடன் போன அவருடைய தம்பியான சிவமையும் போட்டு அடிச்சிருக்கிறார்கள். 2 பேரையுமே அங்கே இருக்கக்கூடிய ஆர்மி மருத்துவமனையில் சேர்த்து மிக சீரியஸான கண்டிஷனில் இருந்து அவரை மீட்டெடுத்திருக்கிறார்கள். 2 நாட்கள் கழித்ததாக நேற்று அந்த கிராம மக்கள் எல்லாமே போய் அந்த டோல் பிளாசாவை போட்டு அடித்து உடைச்சிருக்கிறார்கள். நேற்று மட்டும்தான் ஒரு சில பேரை அவர்கள் கைது செய்திருக்கிறார்கள். சச்சின் குமார், சுரேஷ் ராணா, அங்கித் சர்மா, விஜய் சிங், அனுஷ்குமார் மற்றும் அங்கித் சிங், இந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் யாருடைய முகமெல்லாம் பதிவானதோ அவர்களை கைது செய்திருக்கிறார்கள். இதை தாண்டி நீரஜ் கல்யாண் பிட்டு என்கிற நபரை 18ஆம் தேதி, 19ஆம் தேதி ரவி என்கிற இன்னொரு நபரை வேறொரு இடத்தில் கைது செய்திருக்கிறார்கள். மொத்தம் ஒரு 9 பேரை கைது செய்திருக்கிறார்கள். எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கிறது ஆன் அட்டெம்ப்ட் டு மர்டர் என்கிற பெயரில். இந்த அளவில் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய டோல் பிளாசாக்களுடைய நிலை இருக்கிறது. டோல் கலெக்ஷன் பிஃபோர் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு முன்னாடியே டோல் வசூலிக்க முடியுமா என்கிற ஒரு கேள்வி. நீங்கள் ஏராளமான இடங்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். முக்கியமாக இந்த திருச்சி டு புதுக்கோட்டை நீங்கள் போகும்போது நீங்கள் பார்த்தீர்கள்னா ஒரு டோல்கேட் மட்டும்தான் கட்டியிருந்தார்கள். இப்போது டோல் போட்டாங்க, பட் அந்த டோல்கேட்டை மட்டும் போட்டுட்டு டோல்கேட்லேருந்து ஒரு கிலோமீட்டர் அந்த பக்கம் 1 கிலோமீட்டர் இந்த பக்கம் ரோடு போட்டுருந்துச்சு. ஆனால் அந்த அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் டோலுக்கே கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருடங்கள் வரை டோல் வசூலிக்கப்பட்டது. இது போன்ற ஏராளமான டோல் பிளாசாக்கள் இன்றைக்கும் இருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் 13 எக்ஸ்பயர்டு டோல் பிளாசா இருக்கிறது. யூனியன் மினிஸ்ட்ரியிடம் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கப்புறம் யூனியன் மினிஸ்ட்ரி தன்னுடைய ரூல் புக் செய்ய மாற்றுவதற்கான அந்த முயற்சி எடுக்கிறார்கள். அதாவது டோல் மற்றும் தடுத்து நிறுத்தப்படக்கூடாது, டோல் பிளாசாவிலிருந்து வரக்கூடிய இந்த வசூலை நிறுத்தக்கூடாது. ஃபாஸ்டாக் வந்ததுக்கப்புறம் இது எல்லாம் சரியாகும்னு சொன்னார்கள். ஃபாஸ்டாக் வந்ததுக்கப்புறம் ஆன்லைன் ஃப்ராட் அதிகமாக நடந்து கொண்டு, அதாவது நீங்கள் அந்த ரோட்டில் போயிருக்கவே மாட்டீங்க, ஆனால் உங்களுடைய ஃபோனில் ஒரு மெசேஜ் வரும், தொடங்க 70 ரூபா பிடிபட்டது. இல்லை ஒரு டோலில் நீங்கள் போயிருந்தீங்கன்னா 2 வாட்டி 3 வாட்டி எல்லாம் அதெல்லாம் இன்சிடென்ட்ஸ் இருக்குது. இதெல்லாம் டெக்னிக்கல் எரரா அல்ல அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் நடத்தக்கூடிய ஊழலான்னு நீங்கள் பார்க்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு விஷயம், ஃபாஸ்டாக் என்கிற பெயரில் எந்த டோல் வசூலிக்கப்படுகிறதோ, நகாய் எந்த சர்வீஸை கொடுத்துருக்க வேண்டுமோ அந்த சர்வீஸை கொடுக்காமல் மக்களோட உயிரை நீங்கள் பணைய வைத்து ஒரு டேஞ்சரஸான ரோட்டில் நீங்கள் பயணிக்க வைத்து டிராஃபிக் ஜாமில் சிக்க வைத்து அவர்களிடமிருந்து பணவேட்டையை நீங்கள் வசூலிக்க பார்க்கும்போது அதை தடுத்து நிறுத்துவதற்கு ஒரு ஹைகோர்ட் உங்களுக்கு ஒரு உத்தரவு கொடுத்த பின்பு நீங்கள் சுப்ரீம் கோர்ட் வரை போகிறீர்கள். எந்த விதமான அட்ராசிட்டி என்று நீங்கள் பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.